ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ உயிருக்கு உயிராக உண்மையாக உருகி நேசித்து கொண்டிருக்கும் உன்னவர் இப்படி ஒரு முடிவை எடுப்பார் என்று நீ கனவிலும் நினைத்திருக்க மாட்டாய். ஆம் தங்கமே, அப்படி ஒரு முடிவைத்தான் உன்னவர் எடுத்திருக்கின்றார். நான் சொல்வதை முழுமையாக கேட்டு மனதை கல்லாக்கி கொண்டு இதை கேள். உனக்கான ஒரு முக்கிய முடிவுதான் இது. நீ எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும், உயிராக ஒருவரை நேசித்தாலும், அதே உறவு, அதே அன்பை உன்னிடத்தில் காட்ட வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பது தவறுதான். அந்த அளவிற்கு வேண்டாம். ஆனால் என்னை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு எனக்கு அவர் மீது நம்பிக்கை இருக்கின்றது. அந்த அளவிற்கு அன்பை செலுத்தினால் கூட போதும் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் அவரோ உன்னை விட்டு விலக வேண்டும் என்று தான் முடிவெடுத்திருக்கின்றார். நீ வேண்டாம் அவருடைய வாழ்க்கையில் என்ற எண்ணம் அவருக்கு வந்துவிட்டது. அவர் மீது எவ்வளவு அன்பு வைத்து அவருடன் இருக்கும் நாட்களெல்லாம் எவ்வளவு நீ சந்தோஷமாக உணர்ந்தாய் என்று எனக்கு தெரியும். இப்பொழுது அவர் மூன்றாவது நபரின் பேச்சை கேட்டும் அவருடைய குடும்பத்தினரின் பேச்சை கேட்டும் உன்னை வேண்டாம் என்று கூறுகின்றார். நீ நேசிக்கும் உறவு உன்னை ஏமாற்றுகின்றது. உன்னிடம் இருந்து சில காரியங்கள் ஆகும் வரை உன் காலை பிடித்தது. இப்பொழுது காரியங்கள் அனைத்தும் முடிந்தவுடன் நீ வேண்டாம், உன்னை நான் நேசிக்கவில்லை, பிரிந்து விடலாம் என்ற போலியான விஷயங்களை காரணத்தை கொண்டு இந்த முடிவை எடுத்திருக்கின்றார். அன்பு என்பது உண்மையாக இருந்தால்தான் அதற்கு மதிப்பு இருக்கும். ஆனால் நீ நேசிக்கும் நபரோ உன் மீது கொண்ட அன்பில் உண்மை இல்லை, அதில் பொய்தான் இருக்கின்றது. உனக்கு ஒரு நல்ல சிந்தனை கூறுகின்றேன். உன் வாழ்வில் முன்னேற்றமே வராமல் உன் அருகே இருந்து தடுக்கும் சில உறவுகளை உனக்கு நான் முகம் காட்டி இருக்கின்றேன். அதில் உன் துணையும் ஒருவர்தான். ஆகையால் துயரம் தரும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தூரம் வைத்துவிடு தங்கமே. உன் வாழ்வில் பாதி பிரச்சனைகள் உனக்கு சரியாகிவிடும். பிறகு உன் வாழ்க்கையில் நீ நல்ல முன்னேற்றம் அடைவாய். புரிந்து நடந்து கொள். என்னால் அவரை மறக்க முடியாது, வெறுக்க முடியாது என்று நீ கூறிக்கொண்டே இருந்தால் வீணடிப்பது உன்னுடைய வாழ்க்கைதான். எப்பொழுதும் அன்பை மட்டும் அடுத்தவர்களிடம் பிச்சையாக கேட்கக்கூடாது. பிச்சை கேட்டு கிடைக்கும் அன்பு என்றைக்கும் நிலைத்து இருக்காது. எனவே அனைத்தையும் விட்டுவிடு. மறக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் கூட மறப்பது கடினம் என்று கூறுகின்றாய். உன்னுடைய வலியும் உன்னுடைய அன்பும் எவ்வளவு புனிதமானது என்பது எனக்கு தெரியும். ஆனால் இப்பொழுதே விட்டால்தான் கொஞ்சம் கஷ்டத்தோடு சரியாகிவிடும். இறுக பிடித்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை முழுவதுமே வீணாகிவிடும். எனவே விட்டுவிடு தங்கமே. யாரையும் கெட்டியாக பிடித்து கொள்ள முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலையில் நழுவும் உறவுகள் இருக்கின்றது. அதே போல்தான் உன்னவரும். அவரை விட்டுவிடு. உன் வாழ்க்கையில் நல்ல உறவுகளை நான் அனுப்பி வைக்கின்றேன். ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!